வியட்நாமில் யாகி புயல் காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 89 பேராக உயர்ந்துள்ளது. இது தவிர யாகி புயல் காரணமாக 247 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பொது மாகாணத்தில் தொடர் மழை காரணமாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் சிவப்பு நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பாலம் இடிந்து விழும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அந்த பாலத்தில் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து வெள்ளத்தில் அடித்து சென்றது. மேலும் அந்த பாலம் வழியாக வாகனங்களில் சென்று கொண்டிருந்த 13 பேர் மாயமாகியுள்ளதாக அரசு செய்தி வலைத்தளமான வென் எக்ஸ்பிரஸ் தெரிவித்தது. பாலம் இடிந்து விழுந்தபோது அதில் ஒரு கனரக வாகனம், 10 கார்கள், 2 இருசக்கர வாகனங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. புயல் பாதிப்பால் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட வார்கள் மின்சார வசதி இல்லாமல் தவித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி வடக்கு வியட்நாமின் 17 நகரங்கள் மற்றும் மாகாணங்களில் உள்ள சுமார் 130 பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகமிருப்பதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர்.